கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காகவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காகவும் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் அடுத்த பாகத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம முதல் வீடியோவிலே நம்ம பார்த்துருக்கோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை என்பதும் கிறிஸ்துவனுடைய நாள் என்பதும் ஒன்று தான். அதை நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட அந்த பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையின் விதம். அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எப்படி இருக்கும், அவருடைய வருகையின் விதம் என்ன? இந்த தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வசனங்களை நாம் தியானிக்கலாம். இப்போ இரண்டாம் வருகை அப்படின்னாவே மேக்சிமம் அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை இன்னும் வரவில்லை என்று தான் அநேகர் நம்புகிறார்கள். ஆனால் ஒரு சில சபையார், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஜெகோவா விட்னஸ், லேமன் ஹோம் மிஷனரி மூமெண்ட், இப்படிப்பட்ட சில சபைகள் கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை வந்துவிட்டது, அதாவது கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்துவிட்டார் என்று ஒரு நம்பிக்கைக்குள்ளாக இருக்கிறார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சில காரியங்களை நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம ஆதியாகமத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அதாவது தேவன் 6 நாள் படைக்கிறார், 7வது நாள் ஓய்ந்திருந்தார், அதாவது ஓய்வு நாள் அப்படின்னு படிக்கிறோம். இப்போ 6 நாள் தேவன் படைக்கிறாரு அப்படின்னா, அவருடைய அந்த படைப்பின் காரியத்தை நம்ம என்னென்ன நம்ம வேதத்தில் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னா, முதல் நாள் எதை படைத்தார் அப்படின்னா வெளிச்சத்தை படைக்கிறார். இதை நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, ஆதியாகமம் அதிகாரம் 1 வசனம் 4-5 நம்ம பார்க்குறோம். இது முதல் நாள் படைத்தது தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குனார். அப்போ படைத்த பிறகு என்ன சொல்கிறாரு, தேவன் இதை நல்லது என்று கண்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதல் நாள் ஆயிற்று அப்படின்னு இருக்கும். அடுத்தது 2வது நாளில் என்ன படிக்கிறார்னா, ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் அப்படின்னு படிக்கிறோம். ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் அப்படின்னு படிக்கிறோம். இது 2வது நாள். அப்போ தேவன் படைச்சிட்டு இதை நல்லது என்று கண்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று அப்படின்னு வரும். 3ஆம் நாளில் சமுத்திரம் ஜலம் ஒரு இடத்துல சேர்ந்தால் அதுக்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். வெட்டாந்தரையை பூமி அப்படின்னு பெயரிட்டு இதில் விருட்சங்கள், மரங்களை படைத்ததாக 3ஆம் நாளில் தேவனுடைய படைப்பை நம்ம பார்க்குறோம். இது மாதிரி 4ஆம் நாளில் பகலையால் பெரிய சுடர், இரவையால் சிறிய சுடர், இது சூரியன், இது பகலையால் பெரிய சுடர், சந்திரன், நிலா இரவையால் சிறிய சுடர், அதே நேரத்தில் நட்சத்திரங்கள். இது இப்படிப்பட்ட படைப்புகளை 4ஆம் நாளில் தேவன் படைத்ததாக நம்ம பார்க்குறோம். அடுத்தது 5ஆம் நாள் நீரில் வாழ்பவை மற்றும் பறவைகள், அதாவது நீந்தும் ஜீவ ஜந்துக்களை படைத்தார், மற்றும் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறவைகளை தேவன் படைத்தார். இது எப்போ அப்படின்னா 5ஆம் நாள். 6ஆம் நாள் தான் விலங்குகளை படைக்கிறாரு. கடைசியாக யாரை படைக்கிறார்? மனிதனை படைத்தார். அப்போ 6 நாள் தேவன் படைச்சிட்டு தேவன் நல்லது என்று கண்டார், சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று, இப்படிலாம் நம்ம படிக்கிறோம். அடுத்தது 7வது நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். தேவன் 7ஆம் நாள் என்ன பண்ணுறாரு? ஓய்ந்திருந்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ 6 நாள் தேவன் படைக்கிறாரு, 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிறாரு அப்படின்னா, இப்போ நமக்கு 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள். ஏன்னா சந்திரனை கால குறிப்புக்காக தேவன் படைச்சிருக்கார். நம்ம நாட்களையும் வருடங்களையும் இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் இந்த சூரியன் சந்திரனை வச்சு தான் நம்ம இந்த நாட்கள் கணக்கெடுறோம். ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள், 360 இப்படிலாம் நம்ம சொல்கிறோம். மாதத்திற்கு 30 நாள், 31 நாள், வாரத்துக்கு 7 நாள், இப்படிலாம் பார்க்குறோம். அப்போ தேவன் 6 நாள் படைத்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னா, இப்போ நம்ம பிரகாரம் தேவன் இப்படி தான் படைச்சிருப்பாரா? அதாவது நமக்கு 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள். அதே மாதிரி தேவனுக்கு எடுத்துக்கொள்ளலாமா? ஏன்னா தேவன் 6 நாள் படைக்கிறாரு, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார்னா இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ 7ஆம் நாள் தேவன் ஓய்ந்திருக்கிறாரு அப்படின்னா அது எப்படி? தேவன் எப்படி? கடவுள் ஓய்ந்திருந்தாரா?
கடவுள் வந்து ஓய்ந்து இருந்தாரா? இதை வந்து இப்படிப்பட்ட வசனங்களை வந்து மற்ற மதத்தவர்கள், அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் படிக்கும்போது கடவுளே ஓய்ந்து இருந்தாரா, ரெஸ்ட் எடுத்தாரா, அப்படியெல்லாம் அநேக வசனங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாதபடி இருக்கிறனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்படிப்பட்ட வசனங்கள் உள்ள உள்ளான அர்த்தத்தை வந்து அநேகருக்கு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ பார்க்கலாம், தேவன் 6 நாள் படைக்கிறாரு, 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கிறாரு அப்படின்னா இது எப்படி? ஏன்னா யோவான் அதிகாரம் 5 வசனம் 16, 17லலாம் பிதா கிரிகை செய்து வருகிறார், நானும் கிரிகை செய்து வருகிறேன் அப்படின்னு படிக்கிறோம். எங்கள் யோவான் 5, 16, 17. அதே நேரத்தில் சங்கீதம் 121:4 இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இப்போ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதின அந்த சங்கீதத்தில் வந்து சங்கீதம் 121:4 பார்க்குறோம். அப்படின்னா 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்னா இது எப்படி? அன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனும் கிரிகை செய்து வருகிறார், நானும் கிரிகை செய்து வருகிறேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் 1ஆம் வருகையில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவான் 5, 16, 17லலாம் இந்த வசனம் இடம்பெற்றுள்ளது. அப்படின்னா ஓய்ந்திருந்தார் அப்படின்னா இதில் அடங்கியுள்ள சத்தியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய மகத்தான சத்தியத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சில வசனங்களில் வந்து ஒரு சில ரகசியமான தேவனுடைய திட்டத்தை பதிவு செஞ்சுருக்கார். இதை குறித்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்ன வசனம் அப்படின்னா, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை ஒரு வசனத்தில் மேற்கோள் காட்டி பேதுரு சொல்கிறார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும். இதை வந்து போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். நமக்கு 1000 வருடம் அப்படிங்கிறது யெகோவாவுடைய பார்வையில் ஒரு நாள் தான். அதுக்கு உதாரணம் கூட நம்ம பார்த்தோம். புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு தேவன் ஆதாம்கிட்ட சொன்னார். ஆனால் ஆதாம் வந்து 930 வருடம் வாழ்ந்து அவர் மரித்தார். ஆனால் தேவன் சொன்ன பிரகாரம் அவர் பார்வையில் அந்த ஒரு நாளில் அவர் மரிச்சிட்டார். அப்படின்னா தேவன் 6 நாள் படைக்கிறாரு, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அப்படின்னா ஏன் தேவன் வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து ஒரு ஓய்ந்திருந்தார் அப்படின்னா இதில் என்ன ஒரு சத்தியம் அடங்கியிருக்கு அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 1ஆம் வருகையில் வந்தார் இல்லையா? 1ஆம் வருகையில் வந்தப்போ நீங்கள் பாருங்கள், கவனித்து பார்த்தீங்கன்னா பைபிளில் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செஞ்சார் இல்லையா? மேக்சிமம் அவர் எந்த நாளில் அற்புதங்களை செஞ்சார் அப்படின்னா ஓய்வு நாளில் தான் மேக்சிமம் அதிகபட்சமாக இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செஞ்சிருக்கார். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்று நம்ம படிக்கிறோம். சரி, இப்போ நம்ம பாடத்திற்கு போகலாம். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் விதம் என்ன, அவருடைய வர்ற விதம் எப்படி இருக்கும், கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை எப்படி இருக்கும், இதுக்கு ஒரு சில ஜென்ரலான ஒரு காரியங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் என்ன வந்துருச்சு? பாவத்தினுடைய விளைவு மரணம். அப்போ மரணத்திலிருந்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் ஜனங்களையும் மீட்டு உயிரோடே கொண்டு வரணும். இதுதான் வந்து இழந்து போனதை வந்து ரட்சிக்க வந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ உயிர்த்தெழுதல் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வருவார் அப்படின்னா அவருடைய வருகையில் என்ன நடக்கும்? உயிர்த்தெழுதல் நடக்கும். இப்போ மரித்த எல்லா ஜனங்களும் மரண நிலையில் இருக்கிறாங்கள்ல, மரண நித்திரையில், அவங்கள எல்லாத்தையும் கிறிஸ்துவனுடைய வருகையில் உயிரோடு எழுந்து வருவார்கள் என்று வேதம் சொல்லுது. இதை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 20 வசனம் 5, 6. வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 20 வசனம் 5, 6. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே 1ஆம் உயிர்த்தெழுதல். 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள் அப்படின்னு படிக்கிறோம். அப்போ 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவனுமாய் இருக்கிறான். இது என்ன உயிர்த்தெழுதல்? 1ஆம் உயிர்த்தெழுதல். 1ஆம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவங்க யார் அப்படின்னா சரீரமாகிய சபை. அப்போ 1ஆம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் யார் அப்படின்னா 1,44,000 பேர், மணவாட்டி, திருச்சபை, சிறுமந்தை என்று வேதம் சொல்லுது. இது வந்து 1ஆம் உயிர்த்தெழுதல். ஆனால் பொதுவான உயிர்த்தெழுதல் அப்படின்னு இருக்குது. பொதுவான உயிர்த்தெழுதல் அப்படின்னா இன்றைக்கி
கிறிஸ்துவை அறியாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், இவங்கெல்லாம் மற்ற மதத்தவர்கள், இந்துக்கள், முஸ்லீம், இந்த மாதிரி. அப்போ இவங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த 1000 வருட அரசாட்சியின் காலத்தில் உண்மையான தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னா அவங்க என்ன ஆகணும்? உயிர் அடையணும், உயிர்த்தெழுதல் நடக்கணும். இதுதான் பொதுவான உயிர்த்தெழுதல் என்று நம்முடைய வேதத்தில் ஒரு வசனம் காணப்படுகிறது. இந்த வசனம் நம்ம அநேக முறை படித்த ஒரு வசனம் தான். என்ன அப்படின்னா, யோவான் அதிகாரம் 5 வசனம் 28, 29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். பார்த்தீங்களா, இது பொதுவான உயிர்த்தெழுதல். பிரேதக்குழின்னா என்ன? நம்ம மரித்த உடனே பூமியில் மண்ணில் புதைப்போம் இல்லையா? அப்போ பிரேதக்குழியில் உள்ளவர்கள் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அந்த காலம் எப்போ? கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் போது. அப்போ கிறிஸ்துவோடைய 2ஆம் வருகையை அவர் வருவார்னா முதல்ல யாரை உயிர்த்தெழுந்து வருவாங்க அப்படின்னா, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை 1,44,000 பேர். இதை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வசனத்தில் சொல்லுவார். 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனம் 21, 22, 23. மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். போதும். இப்போ படித்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் மேற்கோள் காட்டி சொல்கிறார். இந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும்? முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குள்ளவன் எப்படி? பரிசுத்தவானும் பாக்கியவனுமாக இருக்கிறான். அப்போ அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் யாருன்னா திருச்சபை. அவர்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்கிறாரு. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள், பாருங்கள், பின்பு அவர் வருகையில், யார் வருகையில்? கிறிஸ்துவனுடைய வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இதுதான் முதலாம் உயிர்த்தெழுதல். அப்போ அன்பான சகோதர சகோதரி, இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரும் பொழுது, அவருடைய 2ஆம் வருகையின் போது உயிர்த்தெழுதல் நடக்கும். திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படணும். ஏன் அப்படின்னா, தலையாகிய கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையும் சேர்ந்து இந்த பூமியை 1000 ஆண்டு அரசாட்சி செய்வார்கள். இதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை அப்படின்னாவே அது கிறிஸ்துவனுடைய நாள். கிறிஸ்துவனுடைய நாள் என்பது 1000 வருட அரசாட்சி. சரி, இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை அப்படின்னாவே வரவில்லை என்று தான் அநேக பேர் நம்புகிறாங்க இல்லையா? சிலர் வந்துட்டாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. பைபிள் ஸ்டூடெண்ட், ஜெகோவா விட்னஸ், லேமன் ஹோம் மிஷனரி மூமெண்ட், இதெல்லாம் இது இந்தியாவில் மாத்திரமில்லை, இந்தியாவிலையும் இருக்குது. பைபிள் ஸ்டூடெண்ட், ஜெகோவா விட்னஸ், லேமன் ஹோம் மிஷனரி, இந்த சபைகள் உண்மையான தேவனையும் குமாரனையும் சரியானபடி அறிந்து கொண்ட சபை. இதை தவிர மற்ற எல்லா சபையிலும் திருத்துவம், தவறான டாக்டரின் தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சபைகள், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸு, இது இப்படி சில சபைகள் இந்தியாவில் மாத்திரமில்லை, இது உலகளாவிய அமைப்பு, உலகளாவிய ஒரு அமைப்பு, இந்தியாவிலையும் இருக்குது. அப்போ வரவில்லை, கிறிஸ்து வரவில்லை என்று சொல்பவர் தான் மேக்சிமம் அதிகமாக எல்லா சபைகளிலும், கிறிஸ்துவ சபைகளில், சமுதாயத்தில் 2ஆம் வருகை கிறிஸ்து வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சில வசனங்களை முன் வைக்கிறாங்க. அதில் முக்கியமாக 3 வசனம். அந்த வசனத்தை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அந்த வசனத்தை மீண்டுமாக நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு அதிகாரம் 24 வசனம் 36. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். மேலும் வாசிக்கலாம். மார்க்கு அதிகாரம் 13 வசனம் 32. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர வேறொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். ஓகே. அதே நேரத்தில் அப்போஸ்தலர் அதிகாரம் 1 வசனம் 7. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அன்பான சகோதர சகோதரியே, இப்படிப்பட்ட சில வசனங்களை படிக்கும் பொழுது அநேக கிறிஸ்தவர்களுடைய சிந்தனை எப்படி காணப்படுது அப்படின்னா, கிறிஸ்துவோட 2ஆம் வருகை அப்படின்னாவே
அது பிதாவுக்கு தான் தெரியும், அந்த நாளிகை பிதாவுக்கு தான் தெரியும். அதனால் கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையை வந்து பார்க்குறது வேஸ்ட் ஆஃப் டைம், அர்த்தம் இல்லாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி அநேக வசனங்களை, அநேக சத்தியங்களை வந்து நிராகரிக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட வசனங்களை வந்து நாம் தியானிக்க வேண்டுமா அப்படின்னா கண்டிப்பாக தியானிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த வசனம் இப்போ வாச்சோம் இல்லையா, அந்த நாளிகையும் பிதாவுக்கு தான் தெரியும், குமாரனும் அறியாருன்னு சொல்லணும் இல்லையா, அந்த வசனம் எதை பற்றி சொல்லுது? நீங்கள் அந்த வசனத்தில் மேலே உள்ள வசனத்தை வாசிச்சிங்கன்னா 31 மார்க்கு 13:31 வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் அப்படின்னு வரும். அப்போ 2ஆம் வருகையை பற்றியா இந்த வசனம் சொல்லுது? வானமும் பூமியும் ஒளிந்து போகும். அப்போ வானமும் பூமியும் ஒளிந்து போகும் அப்படின்னா அது எந்த நாளில்? அதுதான் இந்த 2வது யுகத்தோட அந்த கடைசி நாள். அந்த நாளையும் அந்த நாளிகை தான் பிதாவுக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதை பற்றி நாம் தியானிக்கும்போது இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போகும் அப்படின்னா இப்போ இருக்கிறது எத்தனாவது யுகம்? 2வது உலகம், 2வது யுகம். அப்போது இந்த உலகம் ஜலப்பிரளயத்தால் அழிந்தது. இப்போது இருக்கிற இந்த பொல்லாத உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இந்த உலகமும் அழிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. இதை வந்து இந்த யுகம் வந்து அழியும் அப்படிங்கிற அந்த காரியத்தெல்லாம் நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, எதனால் அழியும்? ஏன்னா தேவனுடைய திட்டத்தில் தேவன் விரும்புகிற அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய கிறிஸ்துவின் சரீரபாங்கிய சபை வந்து கிறிஸ்துவோடு சேர்ந்து 1000 வருடம் அரசாட்சி செய்வாங்க இல்லையா? அப்படின்னா இந்த பூமியில் என்னென்ன நடக்கும் அப்படின்னா உயிர்த்தெழுதல் நடக்கும். அதே நேரத்தில் கிறிஸ்து 2ஆம் வருகை வருவார் அப்படின்னா அவர் வந்த உடனே ஒரு சில காரியங்களை வந்து செய்யணும். ஒரு சில காரியங்களை இயேசு கிறிஸ்து செய்யணும். அது என்ன ஒரு சில காரியங்கள் அப்படின்னா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பி எடுப்பித்து கட்டுதல். அப்போ விழுந்து போன தாவீதின் கூடாரம் அப்படின்னா என்ன? இஸ்ரேல் ஜனங்கள் கிபி 70 சிதறடிக்கப்பட்டு போனார்கள். அவர்கள் ஒரு நாடாக என்னைக்கு சேர்க்கப்படுகிறார்களோ அப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னா கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வந்து விட்டது என்று நம்முடைய வேதம் சொல்லுது. அதை தான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பி எடுப்பித்து கட்டுவேன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை பற்றின ஒரு விளக்கமான பாடங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போ அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதாவுக்கு தான் தெரியும் இருக்கு இல்லையா? அந்த வசனத்துக்கு மேலே உள்ள வசனத்தை படிக்கும்போது வானம் பூமியும் ஒளிந்து போகும். அது எப்போ அப்படின்னா இந்த 2ஆம் உலகத்தில் அந்த கடைசி நாள். எப்படி அழியும் அப்படின்னா, யார் நிமித்தமாக அந்த உலக அழிவு நடக்கும் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை 1,44,000 பேர். இவர்களுடைய இலக்கம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்திற்கு ஒரு மகா உபத்திர காலம் ஏற்படும். அதை தான் மத்தேயு 24 வாசிக்கிறோம். மத்தேயு 24:21 ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவித்தாதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமே அந்த நாட்கள் குறைக்கப்படும். பார்த்தீங்களா? ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திர காலம் வரும். அப்படின்னா மகா உபத்திர காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுதான் 3வது உலக மகா யுத்தம், 3rd வேர்ல்டு வார் என்று வேதாகமம் சொல்லுது. அப்போ ஜலப்பிரளய அழிவை விட கொடுமையானது அப்படின்னா 3வது உலக போர், 3rd வேர்ல்டு வார் எப்படி வரும் அப்படின்னா, இதை தான் வந்து அநேக கிறிஸ்தவ சபைகளில் அநேக சகோதரர்கள் வந்து கோகு மாகோகு யுத்தம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது ரஷ்யா தலைமையில் உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலை நோக்கி படையெடுப்பாங்க. அதுதான் 3rd வேர்ல்டு வார். இதை தான் சொல்கிறாரு, உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவிதாததும் இனிமேலும் சம்பவியாதமான ஒரு உபத்திர காலம் எது அப்படின்னா 3வது உலகப் போர். அப்போ தேர்வு செய்யப்பட்டவர்கள் 1,44,000 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த பூமியில் நிகழும். அதனால தான் மத்தேயு 24:3 உம்முடைய வருகை உலகத்தின் முடிவு. வருகை அநேகர் என்ன நினைக்கிறாங்க? தவறாக நினைக்கிறாங்க. உலகம் அழிஞ்ச பிறகு கிறிஸ்துவோடைய வருகை இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? உம்முடைய வருகை உலகத்தின் முடிவு. அப்போ வருகை அப்படின்னா பெரோஷியா என்கின்ற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. பெரோஷியா என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? வந்திருத்தல், ப்ரெசன்ஸ், உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று அர்த்தம். சரி, இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா
இந்த இரண்டாவது உலகம், அந்த யுகத்தினுடைய அந்த கடைசி நாள், அது யாருக்கு தெரியும்? அதுதான் பிதாவுக்கு தெரியும். அந்த நாளிகை பிதாவுக்கு தான் தெரியும்னா அது இரண்டாம் வருகையை பற்றி அந்த வசனம் சொல்லலை. இந்த யுகத்தினுடைய அந்த கடைசி நாள், அந்த அழிவு, அந்த நாள் வந்து பிதாவுக்கு தான் தெரியும் என்று அந்த வேத வசனம் சொல்கிறது. அப்படின்னா அப்போஸ்தலர் 1:7 பிதாவானவர் ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல அப்படின்னு இருக்கிறனால அநேக பேர் படிக்கிறப்ப என்ன நினைக்கிறாங்க? தேவனுடைய திட்டத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகையை பற்றி நம்ம பார்க்க வேணாம், ஏன்னா அது வந்து பிதாவுக்கு தான் தெரியும். அவருடைய ஆதீனத்திலே வைத்திருக்க காலங்களை வேலைகளை அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்லன்னு சொல்லியிருக்கு. அதனால் எதுக்கு கிறிஸ்துவை பற்றி இரண்டாம் வருகையை பற்றி நம்ம தியானிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட அநேகர் இரண்டாம் வருகையை பற்றி சொல்லப்பட்ட வசனங்களையும் சத்தியங்களையும் என்ன பண்ணிடுறாங்க? பார்க்காம போயிடுறாங்க. ஆனால் அப்போஸ்தலர் 1:7 அந்த வசனத்துக்கு மேலே உள்ள வசனத்தை படிச்சிங்கன்னா, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரேலுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த வசனத்தில் தான் சொல்கிறார், பிதாவானவர் ஆதீனத்திலே வைத்து இருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததில்லை. அப்போ இஸ்ரேலுக்கு ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய அந்த சம்பவத்தை குறித்து தான் அந்த வசனம் சொல்லுது, இரண்டாம் வருகையை பற்றி சொல்ல. அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய இரண்டாம் வருகை அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னா, இந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்கும்பொழுது, முதலாம் வருகையில் இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்பட்டார்? மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஒரு மனிதனாக காணப்பட்டார். அப்போ அவருக்கு இரண்டாம் வருகையை பற்றின காரியங்கள் தெரியாது, ரகசியங்கள் தெரியாது, உண்மை தெரியாது. ஆனால் எப்போ பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை கிறிஸ்து நிறைவேற்றி மரித்து 3ஆம் நாளில் பிதாவாகிய தேவனால் உயிரோடு எழுப்பப்பட்டு பிறகு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே வலது பார்சத்தில் கிறிஸ்து எப்போ அமர்ந்தார், இதெல்லாம் அதுக்கப்புறமா தான் நடக்குது. அப்போல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுமா அப்படின்னா, பிதாவுடைய வலது பார்சத்தில் கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னா பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படுத்தினாரா இல்லையா? வெளிப்படுத்தி சொல்லியிருப்பாரா? இப்படி ஒரு கேள்வி கேட்டால் இந்த கேள்விகளுக்கும் வேதாகமம் என்ன பதில் சொல்லுது அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 1 வசனம் 1, வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 1 வசனம் 1, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். பார்த்திங்களா? அந்த வசனம் ஆரம்பிக்கிறதே பாருங்கள், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் யார்? யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். பார்த்திங்களா? அப்படின்னா யெகோவா தேவன் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவிக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யெகோவா தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக காரியங்களை சொல்லிடுறாரு, வெளிப்படுத்திட்டார். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகை கிறிஸ்துவுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பாக தெரியும். அப்படின்னா மத்தேயு 24:36 அந்த நாளையும் பிதாவுக்கு தான் தெரியும்னு சொல்கிறது கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையை பற்றி சொல்ல, இந்த யுகத்தினுடைய அந்த கடைசி நாள், முடிவு நாள், அழிவு நாளை பற்றி தான் சொல்லுது. அன்பான சகோதரே, இப்படிப்பட்ட வசனங்களை வந்து நம்ம தியானிக்கணும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வருகை வந்து எப்போ வரும்? அவருடைய வருகை வந்து எந்த கால சூழ்நிலையில் அவருடைய வருகை வரும் அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு என்னவாக இருக்கார்? ஆண்டவராக இருக்கிறார். இப்போ தேவன் 6 நாள் படைக்கிறாரு, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னா இதில் தேவனுடைய திட்டம் இருக்குது. என்ன ஒரு திட்டம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, 2 பேதுரு 3:8 யெகோவா தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல், 1000 வருஷம் ஒரு நாள் போல். அப்படின்னா ஆதாம் சிருஷ்டிப்பிலிருந்து இப்போ எத்தனை வருடம் ஆயிற்று சொல்லுங்கள்? ஆதாம் படைப்பிலிருந்து பரிசுத்த வேதாகமம் பைபிள் காலக்கணக்குன்னே ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் ஆதாம் சிருஷ்டிப்பு எப்போ, அதிலிருந்து இப்போ வரைக்கும் எத்தனை காலங்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்தார் இல்லையா, அந்த கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு, அதான் கிமு கிபி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவுக்கு முன்பு எத்தனை வருடம்? ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டது 4128 என்று சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சில வசனங்களை கொண்டு சொல்கிறாங்க. ஆதாம் சிருஷ்டிப்பு 4128. குறிப்பாக பைபிள் ஸ்டூடெண்ட் சபையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் சிருஷ்டிப்பு வந்து 4000 கிமு, கிறிஸ்துவுக்கு முன்பு 4128 அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்படின்னா 1000 அப்படின்னா ஒரு நாள், தேவனுடைய பார்வையில் ஒரு நாள். ஒரு நாள் எப்படின்னா, ஒரு நாள் அப்படின்னா நமக்கு அது 1000 வருடம். அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன்பு 4 நாட்கள் 4000 வருடம் முடிஞ்சிருச்சு. கிறிஸ்துவுக்கு பிறகு 2 நாட்கள் முடிஞ்சிருச்சு, 2000 வருடம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இருக்கிறது எத்தனை வருடம்? கிபி 2024. அப்படின்னா 6 நாள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 7ஆம் நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். இப்போ கவனித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறேன். அப்படின்னா கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை எப்போ வரும் அப்படின்னு நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அப்படின்னா இதை குறித்ததான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்துனுடைய வருகை எந்த கால சூழ்நிலையில் வரும் அப்படின்னா, அப்போஸ்தலர் அதிகாரம் 3 வசனம் 21 வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் அதிகாரம் 3 வசனம் 21. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீருங்காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். போதும். இப்போ வாசிக்கப்பட்ட வசனத்தை அநேக முறை அநேக பேர் படிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அப்போஸ்தலர் 3:21 உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீருங்காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை யார்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும். அப்படின்னா தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க இல்லையா, அந்த வாக்கு, அந்த வார்த்தைகள், அதெல்லாம் வந்து கிறிஸ்துவை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து அந்த ஒரு சில ப்ராப்பசி, தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நிறைவேறின பிறகு தான் கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கும் அப்படின்னு ஒரு சில சபையார் வந்து ஒரு நம்பிக்கை வைத்து கிறிஸ்துவனுடைய வருகை இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ளும். அப்படின்னா என்ன? பரலோகத்தில் தான் அவர் இருக்கணும், பிதாவின் வலது பார்சத்தில் தான் அவர் இருக்கணும். 2ஆம் வருகை எப்போ வருவார்? இந்த காரியங்கள், இந்த தீர்க்க தரிசன ப்ராப்பசி இதெல்லாம் நிறைவேறின பிறகு தான் அவர் வரணும் அப்படின்னு ஒரு சில நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். ஆனால் இந்த வசனம் வந்து மொழிபெயர்ப்பில் ஒரு சில மொழிபெயர்ப்பில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் அப்போஸ்தலர் 3:21 அதை வந்து இன்டர்லீனியர் பைபிள், மூல மொழியில் பைபிளெல்லாம் இன்டர்லீனியர் பைபிள்லாம் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்டர்லீனியர் பைபிள் இதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்னென்னா மறுசீரமைப்பு அப்படின்னா என்ன? மறுசீரமைப்பு, ரெஸ்டிடியூஷன் அப்படி மறுசீரமைப்பு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? நீங்கள் எல்லா தமிழ் மொழிபெயர்ப்புலையும் பாருங்கள், ஆங்கில மொழிபெயர்ப்புலையும் பாருங்கள், கேஜேவி, என்ஐவி, என்கேஜேவி எல்லா ஆங்கில மொழிபெயர்ப்புலையும் பாருங்கள், இந்த வசனம் தமிழில் ஆர்சி பைபிள், ஈசி2 ரீட் வெர்ஷன் எல்லா பைபிளையும் நீங்கள் பாருங்கள், இந்த வசனம் எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த வாக்கியம் பாருங்கள். லார்சன் மொழிபெயர்ப்பு, இது தமிழ் பைபிள் தான், இதில் எப்படி இருக்குன்னா, யாவும் சீருக்கு வரும் காலம் வரைக்கும், யாவும் சீருக்கு வரும் காலம் வரைக்கும் அப்படின்னு இருக்கு. ஆனால் நம்ம தமிழ் வேதாந்தத்தில் எப்படி இருக்குன்னா, பவர் மொழிபெயர்ப்பில் நிறைவேறி தீருங்காலம் வரும் வரைக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆனால் இந்த பைபிளில் மட்டும்தான் இந்த வாக்கியம், இந்த சென்டென்ஸ் இருக்குது, இந்த வார்த்தை இப்படி இருக்குது. ஆனால் இந்த வார்த்தை வந்து மிஸ்டேக், இது மொழிபெயர்ப்பு பிழை. சரி, திருவிவிலியத்தில் எப்படி இருக்குன்னா, யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரும் வரை, யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரும் வரை அப்படின்னு இருக்கு. ஆர்சி பைபிள் எப்படி இருக்குன்னா, அனைத்தும் புதிதாக்கப்படும் காலம் வரும் வரை அப்படின்னு இருக்கு. ராஜரீக மொழிபெயர்ப்பு, இது தமிழ் பைபிள் தான், இதில் எப்படி இருக்குன்னா, யாவும் சீர்படும் காலம் வரையில் அப்படின்னு இருக்கு. இலகு தமிழ் வேதாகமும், ஸ்ரீலங்கா பைபிள், இதில் எப்படி இருக்குன்னா, அவர் எல்லாவற்றையும் புதுப்பிப்பார் அந்த காலம் வரும் வரை. ஈசி2 ரீட் வெர்ஷன் தமிழ் பைபிள், அதில் எப்படி இருக்குன்னா, எல்லா காரியங்களும் மீண்டும் சரியாகும் வரை அப்படின்னு இருக்கு. ஜேடபிள்யூ புதிய உலக மொழிபெயர்ப்பு, அதில் எப்படி இருக்குன்னா, எல்லாம் புதுப்பிக்கப்படுகிற காலங்கள் வரை அப்படின்னு இருக்கு. அடுத்தது மோனகன் மொழிபெயர்ப்பு, யாவும் சீருக்கு வரும் காலம் வரைக்கும் அப்படின்னு இருக்கு. இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வாக்கியத்தின்படி என்ன அப்படின்னா, ஓய்வு நாளுக்கு கிறிஸ்து என்னவாக இருக்கிறார் அப்படின்னா, ஆண்டவராக இருக்கிறார். அப்படின்னா அந்த 7வது நாள் இருக்கு இல்லையா, அதை வந்து தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏற்கனவே நம்ம படித்தோம் இல்லையா, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அப்போஸ்தலரில் படிக்கிறோம் இல்லையா, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளில்
தாம் நியமித்த மனுஷன் யார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த பூமியை நியாயம் தீர்ப்பார். எப்படி? எத்தனை வருடங்கள்? நமக்கு அது 1000 வருடம். அதனால தான் 1000 வருட அரசாட்சி. ஆனால் தேவனுக்கு அது ஒரு நாள் தான். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஒரு நாளில் பூமியை நியாயம் தீர்ப்பார் அப்படின்னா அவருடைய பார்வையில், தேவனுடைய பார்வையில் அது ஒரு நாள் தான். அந்த ஒரு நாளை கிறிஸ்துவுக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் கிறிஸ்துவனுடைய நாள், கிறிஸ்துவனுடைய வருகை. ஆனால் நமக்கு 1000 வருட அரசாட்சி. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படின்னா அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள். அந்த நிறைவேறி தீரும் காலங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை எப்படி, எந்த மொழிபெயர்ப்பு பிள்ளைனா எப்படி இருக்குது? இப்போ தான் பார்த்தோமே, அநேக தமிழ் மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்திலலாம் ரெஸ்டிடியூஷன் அப்படின்னா மறுசீரமைப்பு, புதுப்பிக்கப்படும் காலம், புதிதாக்கப்படும் ஒரு காலம். எப்போ அப்படின்னா ஆதாம் பாவத்தின் நிமித்தம் இந்த 6000 வருடங்கள், 6 நாட்கள் என்ன ஆயிடுச்சு? 6000 வருடங்கள் பாவத்தினுடைய சம்பளம் மரணம். ஆனால் 7வது நாள் அது என்ன நாள்? ஓய்வு நாள். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார். அப்படின்னா மறுசீரமைப்பு, இழந்து போனதை திரும்ப கொடுக்கும் காலம் எப்போ அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர். அப்படின்னா என்ன? இந்த 7வது நாளில் கிறிஸ்து மூலமாக தேவன் ஒரு மகத்தான ஆசீர்வாதத்தை தரார். அது எப்போ அப்படின்னா அதுதான் கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் போது. கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் போது முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட வசனங்களை வந்து நாம் தியானிக்கும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகையின் விதம் எப்படி இருக்கும், எந்த கால சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரும் அப்படிங்கிறத நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் அநேக ஓமை பாஷையில் பேசுகிறார், ஓமைகளாக சொல்கிறார். அப்போ சீசர்கள் கேட்குறாங்க, ஏன் ஓமைகளை வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சீசர்கள் கேட்குறப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறியும்படி அவர்களுக்கு அருளப்படவில்லை, உங்களுக்கோ அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன? ஓமையில் என்ன சொல்கிறாரு? ஓமையில் என்ன இருக்குது? புதிய ஏற்பாட்டில் எத்தனை ஓமைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசியிருக்கார் நீங்களே பாருங்கள். 39, 40 என்று நினைக்கிறேன். அப்படின்னா அந்த ஊமையில் என்ன இருக்குது அப்படின்னா பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் இருக்குது, சீக்ரெட் இருக்குது. சிருஷ்டிப்பில் 6 நாள் படைச்சாரு அப்படின்னா எல்லாம் எப்படி நினைக்கிறாங்க? நமக்கு 24 ஹவர்ஸ் ஒன் டே மனிதனுக்கு. தேவனுக்கு அப்படியா? கிறிஸ்துவுக்கு அப்படியா? இல்லையே. அவர் காலங்களை கடந்தவர், சூரியனை படைத்தவர், நட்சத்திரங்களை படைத்தவர், சந்திரனை படைத்தவர். அவருக்கு எப்படி இதை பொருத்தி பார்க்க முடியும்? அவருக்கு காலங்கள் வேலைகள் இல்லையே. ஆனாலும் நாம் தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். நாம் தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் யார்? அப்போஸ்தலர்கள் மூலமாக அவர் எழுதி கொடுத்த அந்த வசனங்களில் வார்த்தைகளில் ஒரு சில மகத்தான சத்தியங்கள் அடங்கியிருக்கு. அதை தான் சொல்கிறாரு, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல், 1000 வருஷம் ஒரு நாள் போல். அப்போ மனிதன் சிருஷ்டிப்பில் இருந்து 6000 வருடங்கள், 6 நாள் முடிஞ்சிருச்சு, 7ஆம் நாள் ஓய்வு நாள். கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய வருகையின் விதம் எப்படி இருக்கும்? அவருடைய வருகையின் போது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னா உயிர்த்தெழுதல் நடக்கும். அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை எந்த கால சூழ்நிலையில் வரும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து பேசின அந்த ஓமையில் சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு அதிகாரம் 25 வசனம் 1 வாசிக்க கேட்போம். மத்தேயு அதிகாரம் 25 வசனம் 1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று.
அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார்கள். அப்படியே அவர்கள் வாங்கினபோது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. போதும். இப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, வாசிக்கப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து பேசின இந்த ஓமையில் இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை எப்பொழுது வரும் அப்படின்னா 6வது வசனத்தில் பார்த்தோம் இல்லையா? நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். அந்த வருகிறார் அப்படிங்கிறதே மூல இன்டர்லினியர் பைபிள்லாம் இருக்காது, சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருக்காது. இதோ மணவாளன் எப்போ? நடு ராத்திரியில் இதோ மணவாளன் அப்படின்னு தான் இருக்குது. அப்படின்னா இந்த ஊமையில் அந்த மிட்நைட் நடுராத்திரி அப்படின்னா என்ன? ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் விதம் எப்படி இருக்குது அப்படின்னா, அவருடைய வருகையின் விதமே எப்படி? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்போ எல்லாருக்கும் தெரியும்படி அவர் வானத்தின் மேகத்தின் மீது வருவார் அப்படின்னு சில வசனங்கள் இருக்குது. அப்படின்னா அந்த இடத்துல சொல்லப்பட்ட வசனங்கள், அந்த வாக்கியங்கள் எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ பதிவிட்டில் நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது வெளிப்படுத்தினால் 1:7 குத்தினவர்களும் காண்பார்கள், இதை குறித்ததான ஒரு டீட்டெயிலான பாடம்லாம் அடுத்தடுத்த வீடியோ பதிவிட்டில் நம்ம தியானிக்க போகிறோம். ஆனால் ஜென்ரலாக இயேசு கிறிஸ்து பேசின அந்த ஓமையில் நடு ராத்திரியிலே என்ன, யார் வரா? இதோ மணவாளன். இதோ மணவாளன் அப்படின்னா வந்துட்டார். எப்போ? நடு ராத்திரி. அப்படின்னா இந்த ஓமையில் உள்ள அந்த சத்தியம் என்ன? ஏன் இயேசு கிறிஸ்து ஓமைகளாக பேசினார்? ஓமைகளாலே அன்றி அவர் பேசவே இல்லை. அதனால தான் சீசர்கள் கேட்குறாங்க, ஏன் ஓமைகளாக பேசுகிறீர்கள்? பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறியும்படி அவர்களுக்கு, மற்ற ஜனங்களுக்கு அருளப்படவில்லை, உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஓமைகளாக பேசுகிறார். அப்படின்னா இந்த ஓமையின் சொல்லப்பட்ட அந்த வசனத்தில் என்ன ஒரு சத்தியம் இருக்குது அப்படின்னா, இதை விளங்கி கொள்வதற்காக தான் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வருகை எப்போ இருக்கும், அவர் செய்யக்கூடிய அந்த ஒர்க்கு, இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய ஒர்க்கை அவரே 1ஆம் வருகையில் இருந்தப்போ சொல்லியிருக்காரு. அதை ஒரு வசனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். அதே வசனம் போல் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை பார்க்க முடியும். அது என்ன வசனம் அப்படின்னா, ஓசியா அதிகாரம் 6 வசனம் 1-2. கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார் அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். பார்த்தீங்களா? 2 நாட்கள் அப்படின்னா இப்போ நமக்கு 24 hours 1 day. ஆனால் தேவனுக்கு எப்படி? 2 பேதுரு 3:8 அந்த வசனத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். யெகோவா தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல், 1000 வருஷம் ஒரு நாள் போல். அப்படின்னா 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்போ எப்போ எழுப்புவார்? 3ஆம் நாளில். 2 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 3ஆம் நாளில் என்ன நடக்கும்? உயிர்ப்பிப்பார் அப்படின்னா உயிர்த்தெழுதல் நடக்கும். அப்படின்னா 2 நாட்கள் அப்படின்னா என்ன? ஏன் அப்படின்னா இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி அப்படியே இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் சொல்லியிருப்பார். இதை நம்ம எங்கே படிக்கலாம்னா, லூக்கா அதிகாரம் 13 வசனம் 32. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதியுள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். பார்த்தீங்களா? இன்றைக்கு நாளைக்கு ஓசியாவில் வாச்ச அதே வசனத்தை மேற்கோள் காட்டி இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் சொல்கிறார், இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவார். எப்போ? 3ஆம் நாளில். அப்படின்னா இன்றைக்கு நாளைக்கு அப்படின்னா எத்தனை வருடங்கள்? கிறிஸ்துவுக்கு பிறகு 2000 வருடங்கள் 2 நாட்கள். முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இருக்கிறது 2024. இப்போ ஆதாம் சிருஷ்டிப்பு 4004 என்று சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஜெனிசியஸ் 1:1
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு சைடில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க, ஆதாம் சிருஷ்டிப்பு 4004. ஆனால் பைபிள் காலக்கணக்கு, பைபிளுடைய வசனத்தின்படி, வசனத்தில் உள்ள சத்தியத்தின்படி நம்ம பார்க்கும்போது ஆதாம் சிருஷ்டிப்பு 4128. அப்படின்னா 6 நாள் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கு நாளைக்கு அப்படிங்கிறது 2000 வருடம் முடிஞ்சிருச்சு. 3ஆம் நாள் அதுதான் கிறிஸ்துவோட நாள். கிறிஸ்து ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னா அந்த நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா கிறிஸ்து 2ஆம் முறைக்கு வந்துட்டாரா? வந்துவிட்டார் என்று தான் நம்முடைய பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. இன்றைக்கு அநேக பேர் நடுராத்திரியிலே இதோ மணவாளன் அப்படின்னு அந்த ஊமையில் சொல்கிறார்ல, எல்லாரும் தூங்குறாங்க. எல்லா சபையாரும், எல்லா கிறிஸ்தவ சகோதரர்களும் தூங்குறாங்க. தூங்குறாங்கன்னா லிட்டரலாக தூங்குற தூக்கத்தை பற்றி சொல்லலை, சத்தியத்தில் தூங்குறாங்க. வசனத்தை சரியானபடி புரிந்து கொள்ளாதபடி தூங்கி கொண்டு இருக்கிறார்கள், நித்திரையாக இருக்கிறார்கள். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வசனத்தில் தெளிவாக நமக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்லுவார். எந்த வசனம் அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 5 வசனம் 5-6 மற்றவர்கள் தூங்குகிறது போல நாமும் தூங்காமல். அப்படின்னா என்ன? லிட்டரலாக தூங்குற தூக்கத்தை பற்றி சொல்ல, சத்திய வசனத்தில் நமக்கு ஒரு விழிப்புணர்வு. வசனம் எதை பற்றி சொல்லுது அதை தான் நம்ம பார்க்கணும். அப்போ 3ஆம் நாளில் தேவன் எழுப்புவார். இன்றைக்கு நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி 3ஆம் நாளில் நிறைவடைவேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னா எப்படி? 2 நாள் நம்ம நினைக்கிற பிரகாரம் 24 hours ஒன் டேவா? இல்லை. தேவனுடைய மகத்தான சத்திய திட்டத்தை, தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா தேவனுடைய வசனங்கள் மேலே நம்ம விசுவாசம் வைக்கணும். அந்த வசனத்தின்படி நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதனால தான் 2 பேதுரு 3:8 யெகோவா தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல, 1000 வருஷம் ஒரு நாள் போல. அப்படின்னா இது எத்தனாவது நாள்? 2 நாள் முடிஞ்சிருச்சு. அப்படின்னா கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை எப்போ? மிட்நைட், சரியாக நடு ராத்திரியில் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வந்துவிட்டார். அப்படின்னா அவர் பிரசன்னமான அந்த வருடம் என்ன? அவருடைய 2ஆம் வருகையின் வந்தார் இல்லையா, அவர் வந்துட்டார் இல்லையா, நடுராத்திரியிலே மணவாளன் அப்படின்னா மிட்நைட்டில் அவர் வந்துட்டார். அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும், இது 2024 எந்த வருடத்தில், எந்த நாளில், எந்த இரவில் அவர் வந்தார்? இதெல்லாம் மாம்ச சிந்தை. ஆனால் தேவன் கொடுத்த இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் தியானித்து பாருங்கள். ஆதாம் சிருஷ்டிப்பிலிருந்து 6 நாள் முடிஞ்சிருச்சு, 7ஆம் நாள் ஓய்வு நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா இதை தான் அப்போஸ்தலர் 3:21 சொல்கிறாரு, பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ளும். எது வரைக்கும்? அவர் திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இருக்குது. அந்த காலம் வந்துருச்சு அப்படின்னா கிறிஸ்து பரலோகத்திலிருந்து என்ன ஆயிடுவார்? இறங்கி வந்துடுவார், 2ஆம் வருகை வந்துடுவார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வந்த ஒரு வருடம் என்ன? அவர் பிரசன்னமான வருடம் என்ன? ஏன்னா நடுராத்திரியிலே மணவாளன் இருக்கு இல்லையா, சரியாக அது எந்த வருடத்தில் கிறிஸ்துனுடைய பிரசன்னம், அவருடைய வந்திருத்தல். ஏன்னா பெரோஷியா அப்படின்னா வந்திருத்தல், மத்தேயு 24:3 படிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த வருகை அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வருகை என்கின்ற அந்த தமிழ் வார்த்தைக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில், அதாவது மூல மொழியில் 3 முக்கிய கிரேக்க வார்த்தையில் பயன்படுத்தியிருக்காங்க. அது எந்தெந்த வார்த்தை அப்படின்னா, 1 பெரோஷியா, 2வது எஃபிபனியா, 3வது அப்போகாலிப்சஸ். அப்போ எல்லாரும் இன்றைக்கி விழிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா ஒரு சில சபையார் விழிச்சுக்கிட்டாங்க. கிறிஸ்தனுடைய சீசனாக இருக்க விரும்புகிறவர்கள் சத்திய வசனத்தில் விழிச்சுக்கிட்டாங்க. கிறிஸ்தனுடைய 2ஆம் வருகையை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் பவுல் சொல்கிறார், மற்றவர்கள் தூங்கிறது போல நாம் தூங்காமல் விழிச்சிருக்கணும். எதில்? சத்திய வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை வந்தது மிட்நைட், நடுராத்திரியில் இதோ மணவாளன். அப்படின்னா அந்த வருடம் என்ன? கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகையின் பிரசன்னமான அந்த வருடம் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ பதிவீட்டில் நம்ம தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.